ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட்டாக சூப்பர் டேஸ்ட்டாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் காம்போ தான் பார்க்க போகிறோம். தக்காளி பிரியாணியும் கூடவே தக்காளி முட்டை மசாலாவும் தான். இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் நம்மளோட புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த தக்காளி பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். 1 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்துகிட்டு இதை கழுவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடும். இது அப்படியே ஊறட்டும். இந்த பக்கம் ஒரு அகலமான கடாய் இல்லாட்டி பாத்திரத்தில் 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி முன்பக்கம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தலைப்பகுதியை பேக் சைடில் இந்த மாதிரி கிராஸ் மாதிரி கட் பண்ணி அந்த சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 9 மிளகாய் சேர்க்குறேன். இந்த பிரியாணிக்கு நம்ம வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ சேர்த்துருக்க இந்த மிளகாய் தான் காரத்தை தரப்போகிறது. அதனால் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாகவோ இல்லாட்டி குறைச்சி வேணும்னாக்கா குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் அந்த சுடு தண்ணியில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகாவை அப்படியே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வரட்டும். அதுக்குள்ளே இந்த தக்காளியை ஆற வச்சு அந்த தோலை உரித்து எடுத்துட்டு இப்போ இதை கட் பண்ணி நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஊற வச்ச மிளகாவை சேர்த்தாச்சு. கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்ல நைஸாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல சூப்பராக அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து ஒரு 1/4 கப்பு போல் நம்ம அந்த ஜூஸை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது முட்டை மசாலாவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பக்கம் ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு பொரிய வச்சுட்டு இப்போ துருவின பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்து நல்ல வாசனை வர்ற மாதிரி 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்து அதையும் வதக்கி விட்டாச்சு. துருவினா இஞ்சி பூண்டு இல்லைனாக்கா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே கூட நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு நல்ல பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு இப்போ ஒரு கைப்பிடி போல் புதினா, ஒரு கைப்பிடி போல் கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க அந்த மிளகாய் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அதையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்போ தண்ணி அளவு பார்த்திங்கனாக்கா நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். 1 கப்பு ஜூஸ் இருக்குது, 2 கப்பு தண்ணியை சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. ஒரு கொதி வந்த பிறகு 1/2 மூடி எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி தண்ணியை வடித்து எடுத்து சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை கலந்துட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வரட்டும். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய பிரியாணி நம்ம சொன்ன உடனே நம்ம வழக்கமாக பண்ணுற பிரியாணின்னு நினச்சிருப்போம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்தாச்சு. அந்த ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் அதிகமாக விட வேண்டாம், ஏன்னா நம்ம காரம் அதிகமாக சேர்க்கலை. ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி மேலே தூவி விட்டு அப்படியே கலந்து எடுத்தாக்கா நம்மளோட ரொம்பவே ஈஸியான கலர்ஃபுல்லான தக்காளி பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் ஆறிடுச்சுனாக்கா நல்லா பொலன்னு உதிராக வரும். ரொம்பவே ப்ளெயினாக பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. அவ்வளோதான். இப்போ நாம் இந்த தக்காளி பிரியாணியை அப்படியே வச்சுட்டு முட்டையை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணியாச்சு. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் துருவின பூண்டு துருவின இஞ்சி சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாய் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா இந்த இஞ்சி பூண்டு துருவலோடு நல்லா சேர்ந்து கலந்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் முட்டை எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு இந்த
தக்காளி பேஸ்ட்டை பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளியை நீங்கள் சேர்த்து வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க வச்சாச்சு. இது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 4 முட்டையை வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. அதே மாதிரி முட்டையை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த மேலே அந்த வெள்ளை சைடெல்லாம் அந்த வெள்ளை கருப்பக்கம் போல் ரொம்பவே ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 4-5 நிமிஷமே போதும். முட்டை வெந்து நல்ல மேலே விரல் விட ஆரம்பிக்கும் போதே அந்த ஓடெல்லாம் விரல் விடும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் முட்டை வந்து கொஞ்சம் நல்ல இலகலாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 2 பக்கமும் பரட்டி விட்டு எடுத்தாக்கா இந்த பாருங்கள் நம்மளோட சூப்பரான தக்காளி முட்டை மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை மசாலா அப்படியே சாப்பிட்லாம். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா தக்காளி பிரியாணி பாருங்கள். பிரியாணின்னு சொன்னாலே நம்ம இந்த பட்டை லவங்கம் ஏலக்காயெல்லாம் சேர்த்து வெங்காயம் சேர்த்து அதை வதக்குன்னு வதக்கிட்டு இந்த வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவே ப்ளெயினான பிரியாணி. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு இதை விட ஈஸியாக நம்ம பண்ணவே முடியாது. அதே மாதிரி இதை பாருங்கள் அளவான எண்ணெய் சேர்த்து திகட்டாத டேஸ்ட்டில் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இந்த முட்டை மசாலா பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ரொம்பவே ஈஸியான இந்த லஞ்ச் பாக்ஸ் காம்போவை செய்து சாப்பிட்டு பசங்களுக்கு தந்து எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.